அனைவருக்கும் வணக்கம். இந்த சீரிஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்ல டேலி பிரைம். டேலி பிரைம்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. டேலி பிரைம் தெரியாதவங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோவா ஒரு 130 வீடியோ இருக்கு. ஸோ இதில் என்ன நம்ம பார்க்க போறோம்னா டேலி பிரைம்னா என்ன, டேலி பிரைம்ங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். அதில் என்னென்ன நம்ம பண்ண முடியும். இப்போ நீங்கள் டேலி பிரைம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகே, நான் கேட்வே ஆஃப் டேலிங்கிறது வரும். அதில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர், டிரான்சாக்ஷன், எக்கனாமிக்ஸ், கோர்ஸ் தான் முக்கியமான விஷயம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க ஒரு மாஸ்டர். மாஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் ஆல்டர் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட். இப்போ சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா அதுலேயும் இதே மாதிரி குரூப்ஸ், லெட்ஜர், ஓகே டைப் கரன்சின்னு வரும். இல்லை குரூப்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 28 குரூப். இந்த 28 குரூப் வந்து ஆல்ரெடி டேலி பிரைம்ல வந்து பண்ணிட்டாங்க. நீங்க அந்த டேலி பிரைம்ல பண்ண வேணாம். இந்த குரூப்னா என்னன்னா நம்மளுடைய ஃபைனல் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்து அவங்க அந்த குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய ஃபைனல் ரிசல்ட் வந்து என்ன, ஃபைனல் அக்கௌண்ட். இதில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்ல ஒரு 9 குரூப், ப்ராஃபிட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து 6 குரூப்பும் எடுத்திருக்காங்க. இது ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு ஒரே மாதிரி தான் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இதில் நம்ம எங்க மாறும் அப்படின்னா லெட்ஜர்ல. இப்போ லெட்ஜர் அப்படின்னு போனீங்க அப்படின்னா இதுல ஆல்ரெடி நான் லெட்ஜர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். புது கம்பெனி அப்படின்னா உங்களுக்கு லெட்ஜர் இருக்காது. அப்போ இல்லாத லெட்ஜரை நம்ம எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதுலேயும் இதே மாதிரி குரூப் இருக்கும். குரூப் வந்து நம்ம கிரியேட் பண்ண வேணாம், நம்ம கிரியேட் பண்ண போகிறது லெட்ஜர். இப்போ லெட்ஜர்ல போயிட்டு நமக்கு என்ன லெட்ஜர் வேணும், சேலரி அப்படிங்கிற லெட்ஜர் நான் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா சேலரி அப்படிங்கிறது. அப்போ சேலரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ டேலி பிரைமுக்கு வந்து அதை சொல்லணும். இந்த டேலி சேலரிங்கிறது என்ன மாதிரியான இருக்கும். இது வந்து ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஏன் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் சொன்னோம் அப்படின்னா இந்த சேலரிங்கிறது நேரடியாக தொழிலுக்கு பயன்படுத்தப்படுது. அதனால இந்த சேலரி வந்து நம்ம இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இதே நான் வேஜ் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு கூலிக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த கூலி வந்து நான் என்னன்னு சொல்லலாம், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அந்த எக்ஸ்பென்சஸ் தான் எப்பவுமே அது ரெண்டா பிரிச்சுக்கிறோம், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். டைரக்ட்ங்கிறது எங்க அஃபெக்ட் பண்ணணும்னா நம்மளுடைய வியாபார கணக்கு. இன்டைரக்ட் எங்க அஃபெக்ட் பண்ணணும்னா நம்ம லாப நட்ட கணக்கு. அப்ப இங்க ட்ரேட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அப்ப ஒரு ரிச்சர் கிரியேட் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா இந்த கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன கான்ஃபிகரேஷன், என்னென்ன ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வேணும். இதுல லெட்ஜருக்கு வந்து பேர் வேணுமா, இல்லை லெட்ஜருக்கு வேற பேர் வைக்கணுமா, லாங்குவேஜ்ல பேர் வைக்கணுமா, எல்லாமே இப்போ வேணும்னா நீங்க எனேபிள் பண்ணி. இப்போதைக்கு நம்ம பிகினிங்ல இருக்கனால நான் இதையும் எனேபிள் பண்ணேன். இப்போதான் நீங்க பார்க்கலாம். அப்போ நான் கிரியேட் பண்ண லெட்ஜர்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்க இந்த விண்டோவை விட்டு வெளியே வரணும். அப்படி வெளியே வரணும்னா எஸ்கேப். இப்போ எனக்கு எது வந்து ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டேலி அப்படிங்கிறது தான் ரூட். எங்கேயாவது உள்ள நீங்க என்ட்ரு ஆனாலும் கேட்வே ஆஃப் டேலிங்கிற ஒரு இடத்துக்கு நீங்க அந்த அங்கே இருந்தால் உங்களுடைய அடுத்த ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அப்போ இதில் நான் கிரியேட் பண்ண லெட்ஜர்லாம் பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் போயிட்டு லெட்ஜரில் நம்மளால பார்க்க முடியும். பட் வந்து லெட்ஜர்ல டைரக்டா வராது. அதை வந்து நம்ம லெட்ஜர் வியூவா மாற்றணும். எப்படி மாத்துறதுன்னா இது கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது வந்து லெட்ஜர் வியூவா மாத்து. லெட்ஜர் வியூவா மாற்றணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் இங்க கொடுத்துருக்காங்க. பட்டன் சைடு சேஞ்ச் இல்லைன்னா லெட்ஜர் வியூ அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மாறும். இப்போ எனக்கு குரூப் வியூ வேணும் அப்படின்னா குரூப் வியூ, அதே சேஞ்ச் வியூல போயிட்டு லெட்ஜர் வியூ அப்படின்னா லெட்ஜர். இந்த மாதிரி சேஞ்ச் வியூ கொடுத்து உங்களால மாற்ற முடியும். அப்ப கிரியேட் பண்ண லெட்ஜர்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா டேலி ஃபைல்ல இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து தான் பார்க்கணும். அப்போ மாஸ்டர் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான இடம். மாஸ்டர்ஸ்ல இருந்தால் நம்ம என்ன பண்றோம், லெட்ஜர் எல்லாமே கிரியேட் பண்றோம். இப்போ லெட்ஜர் கிரியேட் பண்ண முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளுடைய நடவடிக்கைகள் அதாவது டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ண முடியும். அப்போ முதல் முறையா டேலி பிரைம் கற்றுக்கிறவங்க லெட்ஜர் எப்படி கிரியேட் பண்ணணும்னா கிரியேட் லெட்ஜர் கிரியேட் பண்ணுங்க. ஆல்ரெடி இருக்க லெட்ஜரே நீங்க திருப்பி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வார்ன் பண்ணும். இந்த லெட்ஜர் வந்து ஆல்ரெடி
அப்போ ஒரு லெக்சரை ஒரு தடவை தான் நம்மளால கிரியேட் பண்ண முடியும், மல்டிபிள் டைம் கிரியேட் பண்ண முடியாது. அப்ப இந்த வகுப்புல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எப்படி லெட்ஜரை வந்து கிரியேட் பண்றது, எப்படி அந்த லெட்ஜரை பார்க்கறது. மூணாவது பாத்தீங்கன்னா அந்த லெட்ஜரை எப்படி நம்ம மாடிஃபை பண்றது, அதாவது தப்பு இருந்தா எப்படி அதை சரி செய்வது. அந்த லெட்ஜரை செலக்ட் பண்ணிட்டு சரி செய்ய முடியும் நம்மளால. ஆனா நம்மளால டெலீட் பண்ண முடியாது. டெலீட் பண்ண முடியாது, அதுல எந்த நடவடிக்கையுமே இருக்கக்கூடாது, எந்த டிரான்சாக்ஷனுமே அதுல இருக்கக்கூடாது. அப்பதான் அந்த டிரான்சாக்ஷன் அவங்களால டெலீட் பண்ண முடியும். நடந்து அடுத்த வகுப்புல நம்ம சொல்லி போஸ்ட் பண்ணுறோம். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. புது வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் என்னுடைய புது வீடியோ உங்களை வந்து சீக்கிரமாக விட்டுரும்.